தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யேக செயலியை நிர்வாகிகளுக்காக அந்த கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைக்கிறார். இந்த செயலியில் என்ன சிறப்பம்சம் இருக்கிறது, அதன் தேவை என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கட்சியை வலுப்படுத்தும் வேளையில் களமிறங்கி உள்ள விஜய் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தியுள்ளார். 1 வருடத்திற்கு முன்பே இணையதளம் மூலம் உறுப்பினர் சேர்க்கையை அறிமுகப்படுத்திய விஜய் வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்தி உறுப்பினர் சேர்க்கையை நடத்தினார். டிவிகே லிங்க் மூலம் பொதுமக்கள் உறுப்பினராக சேர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது புதிய செயலியை நிர்வாகிகளுக்காக விஜய் அறிமுகம் செய்யவுள்ளார். அந்த செயலியில் அனைத்து தொகுதியின் வாக்காளர்கள் பட்டியல் இணைக்கப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தி தாவேகா நிர்வாகிகள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட உத்தரவிடப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்கு 2 கோடி குடும்பங்கள், 2 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை விஜய் நிர்ணயித்துள்ளார். இந்த செயலியின் ஆக்சஸ் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி முகவர்கள் அதில் உள்ள வாக்காளர் பட்டியலை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று உறுப்பினர் சேர்க்கையை தொடங்க பணிக்கப்பட்டுள்ளனர். ஜியோ மேப்பிங் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டுள்ளதால் வேறு இடத்தில் இருந்து உறுப்பினராக இணைக்க முடியாதவாறு செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே நிர்வாகிகள் பொதுமக்கள் இல்லத்திற்கு சென்றால்தான் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ள முடியும். இந்த செயலியில் உறுப்பினர் சேர்க்கை மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தரும் நபர்கள், கட்சியில் சேராமல் வெளியே இருந்து ஆதரவு தர நினைப்பவர்கள் போன்ற விவரங்களை வாக்குச்சாவடி முகவர்கள் பதிவு செய்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே திமுக ஓரணியில் தமிழ்நாடு செயலி மூலம் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகிறது. 2.5 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கும் திமுகவை போல் புதிதாக உதயமாகி உள்ள தமிழக வெற்றி கழகம் 2 கோடி குடும்பம், 2 கோடி உறுப்பினர் என்ற இலக்கை நோக்கி பயணிக்க உள்ளது. அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் நிர்வாகிகளின் இல்லத்திற்கு விஜய் நேரில் சென்று கௌரவிக்கவும் முடிவு செய்துள்ளார். அதேபோல் தவறான முறையில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செந்தில் ராஜா.